இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது பவகரணம். பவகரணத்தை பொறுத்த வரைக்கும் கரணங்கள்லேயே முதன்மையான கரணம் அப்படின்னா அது பவகரணம் தான். ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒரு காரகத்துவம் உண்டு. அதுபோல் இந்த பவகரணத்துக்கு என்ன காரகத்துவம்னா இரத்தம். இரத்தத்தை கொடுக்கவும் செய்யும், இரத்தத்தை எடுக்கவும் செய்யும் இந்த கரணம். கர்ணநாதன் உங்களுக்கு வலிமையாக இருந்தால் பல பேருக்கு வழிகாட்டியாகவும், பல பேருக்கு உதவிகரமாகவும், பல பேர் உயிரை காப்பாற்றக்கூடிய ஏதோ ஒரு வகையில் பல பேர் உயிரை காப்பாற்றக்கூடிய வழிகாட்டுதல் உங்கள்கிட்ட இருக்கும் இந்த கருணநாதர்களை. இந்த கர்ணத்தில் பிறந்தவங்க அன்புக்கு அடிமை ஆகிடுவாங்க. அதே நேரத்தில் யாரோ ஒருத்தங்க வம்புன்னு வந்துட்டால் அவங்கள அடிமை ஆக்கிடுவாங்க. தன்னுடைய நடை உடை பாவனையால் மற்றவங்களை கவரக்கூடிய சக்தி படைத்தவர்கள். பொதுவாகவே இந்த கரணத்தில் பிறந்தவங்க உடன்பிறப்புக்கு நல்ல ஒத்துழைப்போடு தான் இருப்பாங்க. உடன்பிறப்புக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. ஆனால் இவங்க கூட உடன் பிறந்தவங்க இவரை கொஞ்சம் தள்ளியே தான் வச்சு பார்ப்பாங்க. இவங்களுக்கு எவ்வளோ தான் தன்னோட உறவினர்களுக்கோ உடன் பிறந்தவருக்கோ எவ்வளோ தான் இவங்க செஞ்சாலும் அவங்க மேலும் மேலும் எதிர்பார்ப்பாங்க. இன்னும் இவன் செஞ்சுருக்கலாமே, நமக்கு கம்மியாக செஞ்ச மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இந்த கரணத்துக்காரங்க எதிராளிகளுக்கு சிம்ம சொப்பனமாக தான் இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் இந்த கரணத்துக்காரங்களை எய்த்திட முடியாது. பெரும்பாலும் இந்த கரணநாதன் யாருன்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா உறவினர்கள் யாருமே இல்லாமல் வளர்ந்துருக்கார் அப்படின்ட்டு கதைகளும் புராணங்களும் சொல்லுது. அதன்படி பார்க்கும்போது இவங்களுக்கு இரக்க குணம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். அதே நேரத்தில் இந்த பவகரணத்தை பெற்றவங்க செவ்வாய் பகவானின் நட்சத்திரமான மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவங்க தன்னோட வாழ்நாள் முழுக்க யாரையுமே அண்டி வாழ மாட்டாங்க, யாரையுமே நம்பவும் மாட்டாங்க. தன்னோட பேர்லேயே சொத்து சுகம் பொருள் பணம் எல்லாமே தன்னோட ஆயுள் காலம் முடிகிற வரைக்குமே தன்னோட பேர்லேயே வச்சுருப்பாங்க. தன்னை சுற்றி இருப்பவர்களும் தன்னை சார்ந்தவர்களும் தமக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு மனப்போக்கில் இருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு உதவி செய்வாங்க. அவங்கள்ட்டேருந்து உதவியை எதிர்பார்க்க மாட்டாங்க. எது வந்த போதும் ஏற்றுக்க தெரிஞ்சவங்க, நல்லதோ கெட்டதோ எதாக இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்ற ஒரு மனதைரியம் உள்ளவங்க. அவிட்ட நட்சத்திரமாக இருந்திருந்தால் இவங்க பிறக்கும்போது ஒன்றுமே இல்லாமல் பிறந்திருந்தால் கூட வாழ்நாளில் போக போக கண்டிப்பாக சொத்து சுகம்லாம் தானாக சேர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே நேரத்தில் தன்னை மீறி தன்னை சார்ந்தவங்களும் தன் குடும்பத்தாரும் தன்னை சார்ந்தவங்களும் தன்னை மீறி எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனோபாவம் இவங்கள்ட்ட இருக்கும். இவங்களை முதல் மரியாதை கொடுத்து மதித்து ஏதாச்சும் ஒரு செயல்பாட்டுக்கு கூப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக இவங்களால் அவங்களுக்கு நல்ல பலன் உண்டு. கூப்பிடலன்னா கண்டிப்பாக கண்டுக்க மாட்டார். அதனால் உங்களுக்கு எதிர்வினை எதுவும் பண்ண மாட்டாங்க. சில கரணங்கள் எதிர்வினை பண்ணுவாங்க, கூப்பிடலன்னா எதிர்வினை பண்ணுவாங்க. இந்த கரணத்தை பொறுத்த வரைக்கும் மதித்து கூப்பிட்டாக்கா அவங்களுக்கு கண்டிப்பாக நற்பலன்கள் நிறையா உண்டு. கூப்பிடலன்னா எதிர்வினை எதுவும் செய்ய மாட்டாங்க. சரின்ட்டு இவங்களுக்கு கிடைச்ச வரைக்கும் நமக்கு நல்லது தான் அப்படின்ற மாதிரி மனோபாவத்தில் போயிடுவாங்க. அதே நேரத்தில் எதிராளிகளை அடக்கி ஆள்வதில் இவங்க வல்லவர்கள். எது கிடைக்குதோ அதை ஏற்றுக்க தெரிஞ்சவங்க. அதை ஏற்றுக்கிட்டு அதை சிறப்போடு செயல்படுத்தக்கூடியவங்க. இந்த கரணத்துக்காரங்க தன்னோட குடும்பம் தன்னோட பிள்ளைங்க அப்படின்ட்டு ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அதே நேரத்தில் பிள்ளைங்க தன்னை மீறி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல கண்டிப்போடு இருப்பாங்க. தனக்கு இருக்கோ இல்லையோ பிள்ளைங்களுக்கு சொத்தாகட்டும், சொத்து சுகம் வீடு இதெல்லாம் தன்னோட பிள்ளைங்களுக்கு தன்னை மீறிய லெவலில் செஞ்சு கொடுப்பாங்க. அளவுக்கு மீறிய லெவலில் பிள்ளைங்களுக்கு வளர்த்து விட்ட வேடிக்கை பார்ப்பாங்க. தன்னோட வாரிசோட வளர்ச்சியே தன்னோட வளர்ச்சின்னு ஆனந்தப்படுவாங்க. பவம் என்றால் முதல்ல பவ்யம் என்று பொருள். பவ்யம் அப்படிங்கிறதுக்காக எல்லார்ட்டையும் பொறுமையாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பவ்யமாக இருப்பாங்க. ஆனால் சீண்டிட்டால் கண்டிப்பாக அவங்களோட உக்கிரத்தில் அந்த எதிராளி தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சும்மா இருந்த சங்க ஊதிகர்த்தான் ஆண்டின்னு ஒரு பழமொழி உண்டு. அதுபோல தான் இந்த கரணத்துக்காரங்கள்ட்ட தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதும்.
மற்றபடி இவங்களாம் யார்ட்டையும் வம்புக்கு போக மாட்டாங்க, வந்த வம்பையும் விட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ளவங்க. சாப்பிடுற விஷயத்தில் மற்றவங்களுக்கு இல்லைன்னா அதை அவங்களுக்கு கொடுத்து வேடிக்கை பார்க்கக்கூடியவங்க. அவங்க சாப்பிட்றத பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உள்ளவங்க. இந்த மாதிரி பல நற்பண்புகளை உடைய கரணம் தான் இந்த பவகரணம். பவகரணத்தோட விலங்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சிங்கம். சிங்கத்தோட குணாதிசயங்கள் 90% இந்த கரணத்தில் பவகரணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒத்து போகும். இந்த கரணத்தோட அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான். இந்த கரணத்தோட அதிதேவதை யாருன்னு பார்த்திங்கன்னா சிங்கப்பெருமாள், லக்ஷ்மி நரசிம்மர், சிங்கத்தை வாகனமாய் கொண்ட துர்க்கை, மகாகாளி போன்றவர்கள் இந்த கரணத்தின் அதிதேவதையாக வணங்கப்படுகிறார்கள். கரணநாதன் செவ்வாய் பகவான் உங்களுக்கு உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் வலிமை பெற்றிருந்தால் உங்களுக்கு நல்ல யோகமான பல நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கிறத நீங்கள் உணரலாம். செவ்வாய் பகவான் பாதகமான சூழ்நிலையிலையும் வலிமை குன்றியும் இருந்தார்னா கண்டிப்பாக உங்களோட சூழ்நிலையெல்லாம் எதை எடுத்தாலும் விளங்காத மாதிரியே உங்களுக்கு தெரியும். எல்லாத்துலேயும் ஒரு காலதாமதம் ஏற்படுறதை நீங்கள் உணரலாம். செவ்வாய் பகவான் பலகீனமாக இருந்தால் நீங்கள் செவ்வாய்க்கிழமையும் பவகரணமும் வர நாளில் வைத்தீஸ்வரன் கோவில் போய் செவ்வாய் பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிங்க உங்கள் பேரில். மொத்தம் அங்கே 5 அர்ச்சனை. அந்த 5 அர்ச்சனையும் பண்ணிவிட்டு துவரை தானம் பண்ணுங்க. அந்த கோயில்லையே துவரம் பருப்பில் சுண்டல் செய்து அங்கே எல்லாருக்கும் தொன்னையில் வச்சு கொடுங்க, ஒரு 11 பேர் போல். தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில் சிங்கப்பெருமாள் அல்லது லக்ஷ்மி நரசிம்மர் அல்லது சிங்கம் மீது அமர்ந்த துர்க்கை, காளி இவங்களை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில் வழிபட்டுக்கிட்டே வாங்க. செவ்வாய் ஹோரையில் என்ன தான் ஜாதகத்தில் எல்லோரும் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொன்னாலுமே கூட ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வலிமை இல்லைன்னா அவன் ஆண்மையற்றவனாக இந்த சமூகத்தால் பார்க்கப்படுறாங்க. என்ன விஷயம்னா செவ்வாய் 2, 4, 7, 10 இருந்தால் தான் அவருக்கு தோஷம். அப்படின்னா கூட அவர் வலிமையாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஜாதகர் வலிமையோடு வாழ முடியும் இந்த சமுதாயத்தில். செவ்வாய் அப்படிங்கிறதே நம்ம உடம்புல ரத்தம். அந்த ரத்தம் நல்ல ஆரோக்கியமாகவும் வலிமையோடும் இருந்தால் தானே நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். நல்ல இரத்த ஓட்டம் இருந்தால் தானே. அந்த இரத்த ஓட்டம் இருக்கணும்னா 1, 2, 4, 7, 10 இந்த மாதிரி இடத்துல செவ்வாய் அமர்ந்தால் தான் நல்ல வீரியமான அணுக்கள் உடம்பில் இருக்கும். அதனால் அதை ஒரு பக்கம் எல்லோரும் நானும் கூட தோஷம்னு சொன்னாலுமே கூட அது திருமண விஷயத்துக்கு மட்டும்தான் அது ஏற்புடையதாக இருக்கும். மற்ற விஷயத்துக்கு செவ்வாய் ஒரு ஜாதகத்துக்கு பலம் பெறவே வேண்டும். பலம் குன்றினால் ஏகப்பட்ட உடம்புல தொந்தரவுகள் ஏற்படும். 2வது ஒரு விஷயம் என்னன்னா, செவ்வாய் பலமாக இருந்தால் தான் குடும்பமே நடத்த முடியும். நீங்கள் செவ்வாய்னா உடம்பு வீக்கு அப்படின்னு அர்த்தம், ரத்த ஓட்டம் ரொம்ப கம்மி அப்படின்னு அர்த்தம். நீங்கள் செவ்வாய் வீக்காக வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி எப்படி குடும்பம் நடத்த முடியும்? செவ்வாய் பலமாக இருந்தால் தான் குடும்பமே நடத்த முடியும். அதனால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத எல்லா விஷயத்துக்கும் கொண்டு வந்து அதை திணிக்க வேண்டாம். செவ்வாய் பகவான் உடம்புல ரொம்ப முக்கியமான காரகத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த பரிகாரம் இந்த பவகரணத்துக்கு மட்டும்தான். நீங்கள் அதுக்காக செவ்வாய் பகவானோட அதிதேவதை முருகப்பெருமான் அப்படின்ற ஒரு சிந்தனைக்கு போக வேணாம். அது வேறு கோட்பாடு, இது வேறு கோட்பாடு. செவ்வாய் பகவான் என்றாலே முருகப்பெருமான் தான், முருகப்பெருமான் என்றாலே செவ்வாய் பகவான் தான். அதனால் இப்போ நம்ம அந்த கான்செப்டுக்குள்ளே போகணும். இந்த கரணத்தை பற்றி தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். கரணம் விஷயமாக தான் நம்ம அதுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பார்த்துக்கிட்ருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.